நீரின்றி அமையாது உலகு, இது உலகத்துக்கானது. ஆனா டீ இன்றி அமையாது உலகு, அது என்ன மாதிரி டீ லவர்ஸ்க்கானது. தினமும் குறைஞ்சது ஒரு 5ல இருந்து 10 டீ குடிக்கலன்னா அன்னைக்கு பொழுதே விடியாதுன்ற அளவுல இருந்தேன். ஆனா ஆரோக்கியத்துக்கு கேடு அப்படிங்கிறதுனால அதை நிறுத்திட்டு ஆரோக்கிய டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன ஆரோக்கிய டீ அப்படின்றீங்களா? நாம டீல என்னென்ன பொருட்களை சேர்க்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து நம் உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் உண்டு. அப்படி மருத்துவ குணம் கொண்ட பொருட்களை வச்சு நாம அன்றாடம் என்னென்ன டீ குடிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த டீ புராணத்துல நம்ம பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போறது துளசி டீ. துளசி தலைவலி, சளி, காய்ச்சல்ல தொடங்கி இதய நோய் வரைக்கும் தடுக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தது துளசி. இந்த துளசி டீ அப்படிங்கறத யார் வேணாலும் என்ன மாதிரி சமைக்கவே தெரியாதவங்க கூட ஈஸியா போடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 10 இலை துளசி, ஒரு சிறு துண்டு எலும்பிச்சை, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அப்புறம் பட்டை எல்லா வீட்லயும் இருக்கும் இல்லையா, அது ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 லிட்டர் தண்ணி எடுத்து நன்றாக கொதிக்க வைக்கணும். அது கொதிக்கும் போதே துளசி இலைகளை போட்டுறணும், இஞ்சியும் துருவி போட்டுறணும், அதுக்கப்புறம் பட்டையும் அதுல போட்டுறணும். அந்த தண்ணீர் பாத்தீங்கன்னா வெளிர் மஞ்சள் நிறத்துல வரும். அப்படி வரும்போது அதை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் எலுமிச்சை பழத்தை அதை புழிஞ்சு வச்சிடணும். அதுக்கு பிறகு இனிப்புக்காக நீங்க தேன் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். எனக்கு சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா நீங்க எதையும் சேர்த்துக்க தேவையில்லை, இனிப்பாவே இது நல்லா இருக்கும். இந்த துளசி டீயை காலையும் மாலையும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தலைவலி, சளி, காய்ச்சல் மட்டும் இல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம கணையத்துல இன்சுலின் சுரப்பா அதிகரிக்கிறதுனால சர்க்கரை நோயும் கட்டுப்படும். இதயத்துல ரத்தம் உறைதலை தடுக்கும். அதனால இதய நோய் பிரச்சனைகள் நம்மளுக்கு ஆகும். இந்த துளசி டீயை போலவே மருத்துவ குணங்கள் கொண்ட நூற்றுக்கணக்கான டீ இருக்க எல்லாமே நம்ம வீட்டுல கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடியதுதான். ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வீடியோக்கள்ல பார்க்கலாம்.